அடி செருப்பால நில்றாங்கற போயிட்டே இருக்கு. மாவன உணர்ச்சி வசப்பட்டு பொண்டாட்டியோட ஆத்தா இருக்கிற அவங்க பெரியம்மா இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டீனா பின்னாடி நீ தான் வருத்தப்படுவ. வேதனைப்பட்டு வந்து நிக்கும் போது இந்த அப்பன் கிடைக்க மாட்டான். ஆசைப்பட்டினா கூட அம்மா கிடைக்க மாட்டான். அவ்வளவு ஏன் இந்த சொத்து சொகத்துல சல்லி நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து என் குடும்பத்தை ஆரம்பிக்க முடிவு பண்ணி நான் கிளம்பிட்டேயா? மீறி போனா வெட்டி கொண்டு ஜாக்கிரதை. பேசாதயா. ஏய் என்னடி இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுவுற? ஏமாத்திருச்சேம்மா, எல்லா சாமியும் என்ன ஏமாத்திருச்சே. ராஜேஷ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்ற? நான் சொன்னல அவன் ஒரு ஃப்ராடு. உன் மூஞ்சுக்காக தான் அவனை நான் சும்மாவே விட்டேன். எவ்வளவு அதப்பு இருந்தா அவன் அப்பாவோட கிளம்பி போயிருப்பான். சும்மா இருடா நீ வேற. செல்வி ராஜேஷ் அழாத செல்வி. ராஜேஷ் நான் வந்துட்டேன்ல. இங்க வந்தா குளிச்சுட்டு போட்டுக்கிறதுக்கு துணி வேணும்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு வர போனேன். நான் அப்படியே அப்பா கூட போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் நினைச்சியா? லூசு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அப்பா வந்துட்டேன் பாரு. அப்பா பாரு அப்பா பாரு அப்பா பாரு. அப்பா வந்துட்டேன்ல. சரி 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 சரி. எனக்கு நான் வேற செல்வி வேற இல்ல அத்தை. ஊர்ல யார் தான் லவ் பண்ணல, எத்தனையோ பேர் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா செல்வி எனக்கு கிடைச்சது என் தகுதிக்கு மீறின விஷயம். இந்த மானங்கட்டவனுக்கு தான் இத்தனை வருஷமா நீ சோறு போட்டு வளர்த்துருக்க. சம்மந்தி என்னங்க இது? சும்மா சம்மந்தி கிம்மந்தின்னு கூப்பிடாதீங்க. அந்த உறவு வந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு. அட்டகிரியா எதுக்கு இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? டேய் என்னடா என்னடா பேசுனுக்குற? அந்த மனுஷன் தான் ஏதோ ஆத்திரத்தில் பேசினா இதான் சாக்குன்னு நீ எல்லாம் ஒரே வார்த்தைன்னு ஒரே இங்க வந்துருவியா? கேவலமாகுது. என்னத்த கேவலமா இருக்கு? இந்த ஆள் திருந்த மாட்டாருமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே நான் அன்னைக்கே சொல்ல புருஷனை விட்டு இந்த அம்மா இருந்தாலும் இருப்பாங்க, பொண்ணு வாடா வெட்டியா இருக்கிறத மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. நம்ம பையனை அந்த பக்கம் இழுத்துருவாங்கன்னு சொன்னல. இப்ப என்ன நடக்குது பாத்தியாடே? நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ரெண்டு பேரும் கோர்த்து நிறுத்த போறீங்க இல்லையா? பா உன்னை வெளில போன்னு சொன்னேன். இங்க பார், இனிமே இதான் என் வீடு. நான் இங்க தான் இருக்க போறேன். என் பொண்டாட்டி புள்ள இருக்கிற இடம் தான் ஏன் இடம். புறம்போக்கு. இன்னத்திய வீட்டு வாசல் நின்னு என்ன அடிங்க. என் பையன் செத்துட்டான்டே. அவனை தலைமுழுகிட்டேன். ஐயோ மாமா, இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க மாமா. சொன்னா கேளியா? ஐயோ பாவி மச்சான் இந்த அநியாயம் பண்றேன். நாளைக்கு ஒரு கேஸ் இருக்கு. அதெல்லாம் பழைய சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. போய் கையோட முடிச்சிட்டு வந்தா ஒரு தலைவலி முடிஞ்சிடுமேன்னு பாக்குற. நீ படிச்சவன் தானே? இன்னும் பிரச்சனைன்னு எடுத்து சொன்னா தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழின்னு உன்னால சொல்ல முடியாதா? டேய், நாளைக்கு அறுவடை ஆரம்பிச்சாகணும். நீ காலையில கிளம்பி எப்ப போய் சேர போற? இப்ப கிளம்புனா தான் காலையில போய் சேர முடியும். என்னது இப்பவே வா? இப்போதைக்கு தனியா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம், இங்கே இருக்கலான்னு நீ ஃபீல் பண்ணேனா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். பூஜாவும் தான் மாசமா இருக்கா, அவளும் இங்கே இருக்க போறா. நீயும் அதே மாதிரி இருந்துட்டு போ. அதுல என்ன கஷ்டம்? பால்ல விஷம் கலந்துருக்கு. அந்த காஃபி
குடிக்கலமா? என்னடா கீழ போடுங்க. ஏய் ஏய் அந்த காஃபி யாரும் குடிச்சிடாதீங்க. டேய் என்னடா ஆச்சு? இந்த பால்ல விஷம் கலந்துருக்குமா? வாட்? என்ன கௌதம்? பாலை நான் லேப்ல டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி எதுவும் குடிச்சிடாதீங்க. மிச்ச பால் இருந்தா கொட்டிடுங்க. கௌதம் காப்பு கயிறு தான் அத்தை. இந்த கயிறு கார்த்தியோட கையில நான் தான் கட்டினேன். அவனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு ஒரு குறி சொல்ற சாமியார் சொன்னாரு. இந்த கயிறு அவன் கையில கட்ட சொல்லி என்கிட்ட கொடுத்த தினமும் விளக்கேத்தி சாமி கும்பிட சொன்னாரு. எல்லா விவரத்தையும் சொல்லி தான் நான் கட்டி விட்டேன். அவன் விழுந்தது கூட தெரியாம அவன் கிளம்பி போயிட்டான். அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நல்லபடியா போய் சேர்ந்துட்டல்ல? ஜாக்கிரதையா இரு கார்த்தி. என்னாச்சு உனக்கு? அப்பா சும்மா பூச்சாண்டி காட்டியிருக்காரு. ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அறுவடைக்கு ஆள் கிடைக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லைங்கிற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன். வர வழியில பஸ்ல ஒருத்தர்கிட்ட பேசினானா ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சது. என்ன பண்றீங்க? யார் மேல கை வைக்கிற? தம்பி தம்பி விடுங்க. ஐயோ என் புள்ளைய விடுங்க. என் புள்ளைய விட சொல்லுங்க. சார் அவனை விடுங்க. அவனை அடிக்காதீங்க. அவனை விட்டுருங்க. தம்பி வேண்டாம் வேண்டாம். தம்பி வேண்டாம். தம்பி வேண்டாம் சொன்னா கேளுங்க. விட்டுருப்பா. ஐயோ ஐயோ. என் வீட்டுக்கு பால் பாக்கெட் அனுப்புற? நான் நினைச்சேன உன் பிள்ளைக்கு ஒன்ன வச்சே பால் ஊத்த வச்சிருவேன். செய்யவா? நீங்க செய்ய மாட்டீங்க தம்பி, செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்க மிடில் கிளாஸ் மனசாட்சியும் சட்டத்துக்கு அச்சப்படுற சுபாவமும் உங்களை அப்படி செய்ய விடாது. இன்னைக்கு பால் பாக்கெட்ல விஷத்தை கலந்து அனுப்பிச்சிருக்கான். நாளைக்கு என்ன பாட்டில் ஆசிரியர் கலந்து அனுப்புவான். போட்டோல தரவன பாஸ்பரஸ பொங்கல கலந்து அனுப்பிச்சானா தீந்துச்சுல வேலை. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணு. நான் உன்னை கேக்குறேன், உன்னால முடிஞ்ச பதில் சொல்லு. நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் வந்தது உண்மை, அதுல விஷம் கலந்திருந்தது உண்மை. இப்ப நீ கொண்டு வந்த லேப் ரிப்போர்ட்ஸ்ல என்ன பாய்சன் கலந்திருந்தது, எவ்வளவு கலந்திருந்ததுன்னு பெர்ஃபெக்ட்டா சொல்லிருக்காங்க. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண? இத வச்சு அந்த ஜிபி மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதா? சும்மா வாயால சொல்லிக்கினா கூட பரவாயில்ல சம்பந்தி. வீட்டுக்கு வந்து எண்ணெய் எடுத்தாரு சொல்லி தலை முழுவே என் புள்ள ராஜேஷ் போட்டாக்கு மாலையெல்லாம் போட்டு ஐயோ. இனிமே ஒட்டுமான்னு எனக்கு தெரியல சம்பந்தி. ராஜேஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் இந்த மனுஷன் ஏத்துக்க மாட்டாரு. அவன் பேசிக்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆளுக்கு செல்வி கண்ணு மேலதான் கோவம் ஏறிக்கிட்ட போகுது. சின்ன சின்ன சண்டை எல்லாம் பேசி தீர்க்க முடியாதா? உங்க புள்ள தப்பா பேசுனதுக்கு நீங்க இப்படி கோவப்பட்டு நடந்துக்கலாமா? அவர் செஞ்சது தப்புன்னா நாளைக்கு கால வந்து விழுந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்க நினைச்சா அவங்கள விட்டு கை வாங்க சொல்லுவீங்க, நீங்க நினைச்சா அவங்கள கால்ல விழுந்து கதற சொல்லுவீங்க. இத பாருங்க, நீங்க குடுக்குற சாவிக்கு ஆடுறதுக்கு அவங்க எல்லாம் பொம்மையா இருக்கலாம், காளி மானஸ்தன். நீங்க நினைச்ச ஆட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு தடவை வெட்டுனா அந்த உறவை வெட்டி விட்டதா தான் அர்த்தம். சார் அடங்குறீங்களா? தாரு மோருன்ட்டு எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சீங்களா? சுந்தரி, என் புள்ள செத்துட்டான். இந்த சம்பந்தமே எனக்கு முடிஞ்சு போச்சுங்கிறேன். அதனால ஹோட்டலுக்காக நான் கொடுத்த 10 லட்சம் பைசா பாக்கி எல்லாமே எனக்கு கொடுக்க சொல்லுங்கிறேன். இன்னொரு தடவை நீங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா உன்னையும் சேர்த்து தலைமொழிகிறவன் ஜாக்கிரதை. பாடிங்கிறேன். மாஸ்டர், இது வேலை நடக்கிற இடம், 4 பேர் வந்துட்டு போற இடம். உங்க வீட்டு பிரச்சனையை உங்க வீட்டோட வச்சுக்கிட்டா நல்லது. என்னடா நாம எதிர்பார்த்த கேஸ் டீடைல்ஸ் இல்லாம எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற விஷயம்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? அடுத்த பக்கம் பாருங்க, என் வீட்டு லாண்ட்ரி பில்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்த பக்கமும் பாருங்க, என் வீட்டு மளிகை பில்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க இதை எதிர்பார்க்கல, பட் எனக்கு வேற வழி தெரியல சார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் பார்க்க கிளம்பும் போதே இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு என் மனசுல பட்டுச்சு. சொல்லி வச்ச மாதிரி நான் அங்கிருந்து வெளியே வரப்ப தான் யாருங்கிறது எழுதி மூஞ்சில ஒட்டி இருக்கிற ஒருத்தன் அங்க நுழையிறது நான் பார்த்தேன். நான் கால்குலேட் பண்ணது கரெக்டா போச்சு. தேங்க் காட். நான் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ், என்னுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் இந்த ஃபைலை நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட கொடுத்தேன். யூ நோ சம்திங், உங்க ஆள் உள்ள போன அடுத்த செகண்ட் நான் என் புள்ள கௌதமுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டேன்.
என்னால யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க நினைச்சது எனக்கும் தெரியும் மாமா. ஆனா நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உங்களால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடிஞ்சுதா? அவன் தான் அதுக்கு சம்மதிச்சானா? தயவு செஞ்சு கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவை என்கிட்ட இனிமே வந்து பேசாதீங்க, புரியுதா? நீங்க எனக்கு பைத்தியம் பட்டம் கட்டி நாடகம் ஆடின விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்லல. சாகுற வரைக்கும் நான் சொல்லவும் மாட்டேன். எனிவே நிஜமாவே நான் உன்னை தப்பாக நினச்சதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்டா. இக்கட்டான சூழ்நிலையில் நீ செல்வி பக்கம் நின்னது, செல்விக்காக உன் அப்பா கிட்ட சண்டை போட்டது, எனக்கு இது போதும்டா. செல்வியை பற்றி நான் இதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டேன்டா. நான் அனுப்பியிருக்கிற நோட்டீஸ் ஹைகோர்ட் வரைக்கும் பேசுவோம். பாத்துருவோமாடா? என்னத்த பார்க்க போறா? முடியாதுன்றியா? வாங்கி காட்டுவா? எனக்கு சொத்துல பங்குன்னவோ பைசா மிச்சம்லாம் வாங்கி காட்டவா? நிச்சயமானங்கிட்ட போயல, இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. எந்த அப்பங்காரன்னு சம்பாதிச்சு எனக்கு நீட்ல. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா உன் பிள்ளை நான் நிரூபிக்க எனக்கு தெரியும். அடாவடி பண்ணியாவது என் சொத்தை வாங்கி எனக்கு தெரியும். பூஜா கன்சீவா இருக்கா? அப்படி போடு. இதுதாமா வேணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? நான் கிளம்பி வந்தது நல்லதா போச்சு. அங்க உட்காந்துட்டு நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்ப. என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் பையனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு, சொத்துல பங்குகள்னு சொன்னது யாரு? நீங்க சொன்னதுனால தானே அனுப்பிச்சா? உங்க தங்கச்சிக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. ஆனா நீங்க எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிறீங்கன்ற? பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சரவணா பேசாம இரு. இது பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. ராஜேஷ நான் தூண்டி விட்டேன்னு எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? நான் அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்ப தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ப சொல்றீங்களா என்ன? 10 லட்சம் கொடுத்திருக்கேன் அந்த நாத்தம் முடிச்ச பயலுக்கு. அவன் மாமனார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு, அதுல நம்ம பங்கு இருக்கணுமேனு 10 லட்சம் ரூபாய் நான் போட்டேன். இன்னைக்கு பணமும் போச்சு, என் பிள்ளையும் போயிட்டான். இப்ப என்ன உங்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் வரணும் அவ்வளவுதானே? ஆமா. அது வந்து சேரும், நீங்க கிளம்புங்க. ராஜேஷ் தம்பி வக்கீல் நோட்டீஸ் எப்படி அனுப்பணும்னு என்ன கேட்டது உண்மைதாம்மா. சரி, சும்மா பொதுவா தெரிஞ்சுக்க கேட்கறாருன்னு நினைச்சு நான் தான் ஐடியா கொடுத்து தொலைச்சிட்டேம்மா. ஆனா இப்படி ஆகும் நான் நினைச்சு பார்க்கல. என்ன பாயிண்ட் இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணா பாருங்க. அம்மா சாரிம்மா. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி இவன் கிட்ட ஹோட்டல்ல வித்து அப்பாக்கு பணம் கொடுக்கலான்னு சொன்னேன். இவன் ஓகேன்னு சொன்னான். ஆனா மாமாவுக்கு அது பிடிக்கல. மாமாவுக்கு பிடிக்கலன்னதும் பரவாயில்லன்னு நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். மாமா மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தாரோ எனக்கு தெரியல. ஹோட்டல் விற்கிற விஷயத்த விடாம புடிச்சிட்டு தப்பா நிறைய பேசிட்டாரு. மேடம், அவர் ரொம்ப திமிர் பிடிச்சி அலையிறாரு. அந்த ஹோட்டல செல்வி உங்க அப்பா கொடுத்த சீரு அப்படி இப்படின்லாம் பேசுறாரு. அத்தையை பத்தியும் உங்களை பத்தியும் ரொம்ப தப்பாலாம் பேசியிருக்காரு. செல்விக்கு அதனால தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு சொத்தாசெல்லாம் இல்லை மேடம். பட் ஏதாச்சும் பண்ணி அவர் கொஞ்சமாவது கடுப்பேத்தன வரதுக்காக தான் அப்படி செஞ்சேன். சாரி மேடம். டே, வெக்கமா இல்லை உனக்கு? 1000 பிரச்சனை இருக்கட்டும், வீட்டு விவகாரத்தை வெளியே கொண்டு வருவியா? இந்த மாதிரி இருந்தேன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்லைன்னா தான் பதிலா இருக்கும். அப்ப உன்னால தாங்கிக்க முடியாது. நல்லா சொல்லுக்கா. நான் சொல்லி கேட்காதவன் நீ சொல்லி கேட்கறானான்னு பாப்போம். இதானே வேணாங்கிறது. சைக்கிள் கேப்ல லாரி ஓட்ட பாப்பியே, நீ என்ன சொன்ன இவன்கிட்ட? ராஜேஷ் மேடம், நீங்க பேசுனதை நான் புரிஞ்சுட்டேன் மேடம். இனிமே எங்க அப்பாவாலையோ எங்க வீட்டாளங்களையோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இன்டர்வியூக்கு போற, வேலையில ஜாயின் பண்றேன். அம்மா, இங்க கஷாயம் போட்டு வச்சிருந்தானே, அது எங்க? கஷாயமா? ஏதோ அடுப்புல வச்சது தீஞ்சு போன மாதிரி இருந்தது, மறந்துட்டீங்களே நினைச்சு எடுத்து ஊத்திட்டேம்மா. சின்ன சம்பந்தியமா எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு 4-5 மூலிகையெல்லாம் வர வச்சு மாசமா இருக்கிற பிள்ளைக்கு கஷாயம் வச்சு கொடுன்னு கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, நல்ல நாள் அதுவுமா பிள்ளைக்கு கஷாயம் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க பாட்ட பொறுப்பு இல்லாம கீழே ஊத்திட்டு நிக்கிறீங்க. ஹலோ,